ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொய்யா தாங்க அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை இது அறுவடை கிடையாது, என்ன சொல்கிறது, இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு காய்களை கொய்யா பழத்தை பறித்து நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தைவான் பிங்க் கொய்யாவை கட் பண்ண போகிறோம். இது நம்ம கையில் பிக்கிறது இல்லைங்க. செடியிலேருந்து காயை அப்படியே பறிக்கக்கூடாது. நம்ம கட்டர் வச்சு தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட்டர் வச்சு தாங்க கட் பண்ணணும். நம்ம டைரெக்டாக கையில் கட் பண்ணோன்னா செடி டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம 2 இலை வச்சு நம்ம காய்களை பறிக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி 2 இலையோடு இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இலையோடு பறித்தா செடி இந்த பழம் ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம இல்லை இந்த இந்த இலை இல்லாமல் வெறும் காம்பு இல்லாமல் நம்ம கட் பண்ணிட்டா என்ன ஆகிடும்னா சீக்கிரம் காய் வதங்கிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இந்த மாதிரி பார்க்காம விட்டுட்டோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இன்னும் கொய்யா நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பலை. ரொம்ப நாள் ஆச்சு. இது பாருங்கள், ஃபுல்லாக பறவைங்க சாப்பிட்டு கடிச்சு வேஸ்ட்டாக போச்சு. இது அதை நம்ம பறித்து அங்கேயே போட்டுற வேண்டியது தான். ஏன்னா அங்கே போட்டால் தான் அது உரமாக மாறி அந்த செடிக்கே நம்மளுக்கு பலனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி காயெலாம் நல்லா தரமாக வந்துட்டுருக்குங்க. ஓகேங்களா? பாருங்க, கொய்யாக்காய் மார்க்கெட்டில் 40 ரூபா போகுதுங்க கேஜ் கொய்யாக்காய். நம்மக்கிட்டே எடுக்கிறதே, ஃபார்மர்கிட்ட எடுக்கிறதே, ஒரு விவசாயிக்கிட்ட எடுக்கிறதே பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அப்போ விற்கும் போது கண்டிப்பாக அது 80 ரூபாவாக தான் இருக்கும். ஏன்னா எங்கிட்டேருந்து அவங்க வாங்கி அவங்கக்கிட்டேருந்து விற்கிறவங்கெல்லாம் வாங்கி லாஸ்ட்டாக கஸ்டமர் கிட்ட வரும்போது 40 ரூபா தாராளமாக விற்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பூச்செடி வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தால் தாராளமாக கொய்யா செடி வைங்க. மரமாக வளர்க்குற காய் மட்டும் இல்லைங்க, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா செடிங்கள்லே காய் வருது. தைவான் பிங்க் நான் சொன்னேன். தைவான் பிங்க் ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, அது செடி ஒரு ரோஜா செடி அளவுக்கு தாங்க இடம் பிடிக்கும். ஏன்னா வருஷம் நம்ம க்ரூனிங் பண்ணணும், கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டு திரும்பி கரெக்டாக 3 இலை வச்சு 3 இலை அடுக்கு இலை வச்ச உடனே 4ஆவது அடுக்குலேயே அது பூ வைக்குதுங்க. பூ வச்சு காய் வைக்குது. அதே ஆனால் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற செடி பார்த்திங்கன்னா அலகாபாத் இது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும், ரொம்ப மரமாக வளர்ந்த பிறகு தான் இது காய் கொடுக்கும். இது குட்டீஸ்லேயே காய் கொடுக்கல. எங்கே வச்சுருக்கு பாருங்கள் கீழே இருந்து. இது தரையில் இருக்குங்களா? பாருங்க, இப்படி இருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அது 15 அடி இருக்கும் இதனுடைய ஹைட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா காயில் நல்லா காய்க்கும். அதிகமாக இடம் இருக்கிறவங்க இதை வைக்கலாம். இது தைவான் பிங்க்கில் ஓரளவு ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது, அலகாபாத்தை கம்பேர் பண்ணும்போது தைவான் பிங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் கம்மி. ஆனால் இந்த ஒயிட்டில் பார்த்திங்கன்னா ஈஸியாக பூச்சி தாக்குதல் இருக்குது. வெள்ளை அசம்பாக இருக்கட்டும், ஒரு புழு, இந்த நூல் புழுவாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் அலகாபாத்தில் அதிகமாக இருக்கும். அதே இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற செடி பார்த்திங்கன்னா தைவான் பிங்க் ஒயிட்டு நம்ம கட் பண்ணி விட்டது. அலகாபாத்தை நம்ம கட் பண்ணி தான் விட்டோம். அது கட் பண்ணால் கூட அது கொஞ்சம் வேகமாக நல்லா வளருது. இது பார்த்திங்கன்னா தைவான் பிங்க்கு குட்டி செடியாக தானே இருக்கு பாருங்கள். ஒரு 3 அடி ஹைட் தான் இருக்கும், ஒரு ரோஸ் செடி அளவு தான் இருக்குமே. இது சீசன்லாம் இல்லைங்க. நல்லா நல்ல உரமும் நல்ல தண்ணியும் அதுக்கு ஏற்ற மாதிரி மண்ணும் இருந்தால் உங்களுக்கு கண்டினியூவாக பலன் கொடுத்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதில் இருக்குது, பின்னாடி வச்சுருக்கு, இந்த பக்கம் பாருங்கள். இது நான் இப்போ தான் கட் பண்ணிட்டேன், இருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக பாருங்கள், 1 2 3 4 5 வந்திருக்கு இதில். ஆனால் இது அதுதான் சொல்கிறேன், நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் இல்லைங்களா? இப்போ தான் நம்ம பவர் டில்லரில் ஓட்டி தண்ணி பாய்ச்சிருக்கோம். மண் பார்த்திங்கன்னா ஈரமாகவே தெரியும். ஓரளவுக்கு கலர்லாம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு காய்க்கும். இது நல்லா காய்க்குங்க தைவான் பிங்க்கு. கமர்ஷியலாக நம்மளுக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட். இந்த செடி இன்னொரு செடி காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி செடி தான். ஓகேங்களா? இந்த குட்டி செடியில் காய் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா? இது பாருங்கள், 1 2 இது செகண்ட்லேயே வந்துடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா 2ஆவது இலையிலே வந்துடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான். இங்கே பாருங்கள்,
இது வந்து 3வது இலையில் வந்து வச்சுருக்கு. குட்டி இலை, பெரிய இலை, பெரிய இலை, இப்படி தாங்க. இது பாருங்கள், ரெண்டு தான் வச்சுருக்கு இலை. 1 2. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வீட்டு மாடி தோட்டம் தான். இப்போ நிறைய பேர் வந்து சிட்டி சைடில் நிறைய மாடி தோட்டம், பெரிய பேக்லாம் வாங்கி வச்சு பெரிய பெரிய மரம்லாம் வளர்க்குறோம். சுகருக்கு நம்ம என்னென்னவோ சாப்பிட்றோம். ஓகேங்களா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு இந்த கொய்யா செடியில் எல்லாமே நம்மளுக்கு வந்து சுகருக்கு, சுகர் மட்டும் இல்லைல்ல, கொலஸ்ட்ரால். கொய்யாக்காய் சாப்பிட்டா வந்து வெயிட் குறையுமா, கொய்யாக்காய் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து குறையுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொய்யாக்காய் இந்த தலையை பவுடர் பண்ணி டீ வச்சு குடிக்கிறாங்க, இலையை அப்படியே டீ வச்சு குடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதே நம்ம வீட்டில் ஒரு செடி இருந்தால் நம்ம கேட்கும் போதெல்லாம் பழம் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இந்த காய் பாருங்களேன் இப்படி இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு இந்த கமலா ஆரஞ்சுன்னு ஒரு பழம் இருக்கும், சாத்துக்குடி, நீங்கள் எது எடுத்தாலுமே அதனுடைய ஸ்கின்னில் வந்து சுருக்கமே இல்லாமல் இந்த மாதிரி பழன்னு இருந்தால் அந்த காய் வந்து நல்ல தரம் வந்துடுச்சு, அது வந்து நல்ல விளைச்சலுக்கு வந்துச்சு, அது அறுவடை பண்ணுற டைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்கணுமே. வாங்கும்போது இந்த மாதிரி வந்து நல்லா பாருங்கள், அதனுடைய அந்த தோல் மேலே இருக்கிற அந்த டாட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கொய்யாக்காலையும் அதே மாதிரி தான். இப்படி அறுத்து இப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி புஃப்னு வந்திருக்கணும் ஃபுல்லாக. இந்த இடம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வெளியே வந்திருக்கு. இதே பிஞ்சுனா எப்படி இருக்கும்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரியாக இருக்குது இல்லையா, இந்த கோடெல்லாம் இல்லாமல் எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக இப்படி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த கோடெல்லாம் இல்லாமல் நல்லா பெருசாக நல்லா புஃப்னு வரும். அதாங்க கொய்யாக்காய் கலெக்ட் பண்ணியாச்சு, இது மார்க்கெட்டுக்கு போகுது. அடுத்து நம்ம தக்காளி பார்ப்போம். கொய்யாப்பழம் அறுத்தாச்சு, பறிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்துக்கு வந்திருக்கோம். தக்காளி பழம் ஆல்ரெடி நாங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், ஏன்னா டைம் இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து செடியில் காய்க்கிற மொத்த குட்டி தக்காளி, பெரிய தக்காளி, நாளைக்கு பழுக்க போகிற தக்காளின்னு எல்லா தக்காளியும் சேர்த்து தாங்க பறிக்கணும். ஓகேங்களா, பறித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கிட்ட வச்சு தான் நம்ம வந்து அது தரம் வயசாக பிரிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இது எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த கலந்து இருக்கிறதுல வந்து நம்ம ரொம்ப பெருசாக இருக்கிற தக்காளிங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, ரொம்ப பெருசாக சைஸ் தாங்க முக்கியம். இதில் ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து இருக்கணும். இது வந்து பிரிச்சுருக்கோம். இது வந்து செகண்ட் குவாலிட்டி, தரம் 2. ஓகேங்களா, இதில் என்னன்னா இது வந்து சைஸ் மட்டும் சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி பிரித்து வச்சுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய சைஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சைஸு. இப்படி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி தக்காளி. இதுவுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ரேட் போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. இப்படி தாங்க தக்காளி வந்து பறிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை எடுத்து பிரித்து நம்ம ரகரகமாக கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.